அப்பா. பிருந்தா, நான் வயக்காட்டு கிளம்பிட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். சமைச்சு வை. மதிய சாப்பாடு கொஞ்சம் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லைங்க, தலைவலி காய்ச்சல் தான். இது முதல்ல சொல்லக்கூடாதா? வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அதெல்லாம் வேணாங்க, ஒரு மாத்திரை போட்டேன், கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துச்சிட்டு நீலாம் கிடக்கு அதெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம் கிடக்குங்க, அதை விளக்கிட்டு நான் பொறுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம். நான் போய் துணி துவைக்கிறேன், பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போகிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. அட என்னங்க, ஆம்பளை நீங்கள் பொம்பளை செய்கிற வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புருஷன் முன்னாடிக்குள்ளே பொம்பளை செய்கிற வேலை ஆம்பளை செய்கிற வேலைன்னு ஏன் பிரித்து பார்க்குறேன்? வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா பொண்ணுங்க நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, அதேமாதிரி உங்களுக்கு முடியலன்னா ஆம்பளைங்க நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல. அப்படி நாங்கள் பார்த்துக்கலைன்னா நாங்களாம் ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது. 1 லட்சம் உங்கள்கிட்ட வாங்கினால வட்டி அசலும் இருக்குது. வட்டி வேணாங்க, அசல் மட்டும் கொடுக்கா. ஏங்க நீ கொஞ்சம் வாங்க. இந்த வரேன். என்ன வட்டி வேணாங்கிறீங்க? வட்டியை சேர்த்து வாங்குங்க. ஏய், அவங்க யார் தெரியுமில? என் கூட பிறந்த அக்கா. அதெல்லாம் தெரியுது, கூட பிறந்த அக்கானா என்ன, வாயும் வயிறும் வேற தானே. ஓ அப்படிங்களா? போன வருஷம் உன் அண்ணங்கிட்ட பைக்கு வாங்கணும்னு சொல்லி 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தீல ஏன்ட்டு இருந்து. அதுக்கு இன்னும் வட்டியும் வரல, அசலும் வரல. போய் கேட்டு வாங்கிட்டு வா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் யாரு? உங்க சொந்த மச்சான். அவன்கிட்ட போய் கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறீங்க? அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? உன் அண்ணன் வாங்கின பணம் ஆடம்பரம், அந்த பணத்தை நான் திருப்பி கேட்க கூடாது. ஆனா எங்க அக்கா வாங்கின பணம் குடும்ப கஷ்டம். ஆனா அந்த பணத்துக்கு வட்டியும் அசலும் நான் கேட்டு வாங்கணும். எங்க அக்காட்ட கொடுத்த பணத்தையே நான் வேணாம் தான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எதுமா கூப்பிட்ட? பாத்ரூமுக்கு போனாங்க, ஆயிட்டு போ. இருந்தா என்னங்க? அம்மா பாத்ரூம் போகணுங்கிறாங்க, குளிக்கணுங்கிறாங்க. அழைச்சிட்டு போய் குளிப்பாட்டி விடாங்க. ஏன் அவங்கள போய் குளிக்க மாட்டாங்களா? ஏம்ல, அவங்களால நடக்க முடியலன்னா உன்ன குளிப்பாட்டி சொல்றேன். அவங்க பக்கத்துல போனாலே ஒரே பாடையா இருக்கு. உங்க அம்மா தானே, நீங்க போய் குளிப்பாடுங்க. ஏம்ல, நான் எப்படி குளிப்பாட்ட முடியும்? என்னால முடியாதுங்க. பாத்ரூம் முறையில உட்காந்து வைக்கணும், நான் குளிச்சுக்கிறேன் தண்ணி. ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன? இடுப்பு பிடிச்சிக்கிச்சிங்க, என்னால ஏந்திரிக்கவே முடியல. என்னைய பாத்ரூம் மட்டும் கூட்டிட்டு போங்க. பாத்தியாப்ல, ஒரு மனுஷன் நடைய முடியுமா இருக்கும்போது யாரோட உதவியும் தேவைப்படாது. முடியாம இருக்கும்போது தான் இன்னொருத்தவங்க உதவி தேவைப்படும். நம்ம வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் கொண்டு போறதில்லை. இருக்கிற வரைக்கும் ஒருத்தங்க உதவியா இருந்து போறாங்க.